ஃப்ரெண்ட்ஸ், மிச்சமான இட்லியை எப்படி ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இட்லியை உதிர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு போடுறோம். பாருங்கள், பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், உப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டிங்கன்னா போதும், ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லியை போடலாம். பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, கையிலே பிசைஞ்சு வச்ச இட்லி, நல்லா கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக போட்டிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது, அதனால் இதில் போட்டு அப்படியே மிக்ஸில் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சுவையான இட்லி உப்புமா ரெடி. பார்த்திங்கன்னா, இட்லியை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நைட்டு மிச்சம் ஆகிற இட்லியை அடுத்த நாள் காலையில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சைட் டிஷ்ஷாக வேணால் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும்னே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.